வணக்கம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்காக நீங்க இந்த பிளேலிஸ்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க 8 வீடியோஸ் வந்து நான் குடுத்திருப்பேன் பிளேலிஸ்ட்ல. அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து வேல்யூபிளான எஜுகேஷன், பிரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டட் அண்ட் கோல்டு ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ஸ்ல இந்த வீடியோஸை பாருங்க. டே பை டே வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த சேனலை பொறுத்தவரையிலும் நாங்க ஏன் இந்த சேனலை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ட்ரேடிங் கத்துக்கும் போது நான் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்களை என்னை சார்ந்து வர என்னோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆர் என்னை சுத்தி இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கும் ஃப்ரீயா நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சேனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கத்துக்கிட்ட விஷயத்த இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கறது மூலியமா என்னோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் ரீசன், நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறதுக்கான ரீசன். ஸோ நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க இந்த இயர்ல ஃபீமேல் ட்ரேடரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் நான் ஜூம் மீட்டிங் மூலியமா நான் கிளாஸஸ் எடுக்க ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா தாராளமா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபீமேல் ட்ரேடர்ஸ் யாரா இருந்தாலும் பிகினர்ஸா லெவல்ல இருந்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் பத்தின எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது, பட் நான் ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்ல வந்து செகண்ட் இன்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஃபீமேல் ட்ரேடர்ஸ்க்கு நாங்க ஃப்ரீ கிளாஸஸே கண்டக்ட் பண்றோம். எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுன்றத நாங்க ஃபர்தரா வந்து எவ்வளவு பீப்புள்ஸ் வந்து காண்டாக்ட் பண்றீங்கன்னு பார்த்துட்டு நாங்க அனௌன்ஸ் பண்றோம். ஸோ இந்த வீக்கோட அனலைசிஸ் பார்த்துடலாம். இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் கோல்டுக்கு பை ஆகிற சான்சஸ் தாங்க இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஒரு இன்சைட் பார்க்குள்ள தான் இருக்கு. நான் ஆக்சுவலா நம்மளோட இன்சைட் பார் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இன்சைட் போட்டிருக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இன்னும் வந்து மார்க்கெட்ல இன்சைட்குள்ளே தான் இருக்கா, ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. இந்த ரேஞ்சை உடைக்காத வெள்ளம், அதாவது 4547ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ், 4301ன்றது ஒரு சப்போர்ட் லெவலுங்க நமக்கு இப்ப இந்த சப்போர்ட் லெவலும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலையும் மார்க்கெட் எய்தர் ஏதோ ஒரு சைடு வந்து பிரேக் பண்ண வேண்டிய ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் மார்க்கெட் இப்ப ட்ரை பண்றது ஆக்சுவலா ரெசிஸ்டன்ஸ சப்போர்ட்டை வந்து உடைக்க மார்க்கெட் ட்ரை பண்ணாங்க, பட் ரிவர்சல் ஆகி பை சைட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ அகெயின் மார்க்கெட் பை ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் 4523 கிட்ட மார்க்கெட் ரீச் ஆனா அங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனோ இல்ல வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ வந்தா நீங்க அந்த இடத்துல இருந்து பை போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அங்க இருந்து உங்களுக்கு டார்கெட் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4557 வரலும் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அங்க இருந்து உங்களுக்கு 600 ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் 4577ல இருந்து நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் இருக்கிறதுனால நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். ஸோ அங்க இருந்து ஃபர்தரா மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லிங் செட்டப்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சப்போஸ் செல்லிங் செட்டப்ல போகும் ட்ரை பண்ணணும் அப்படின்றவங்க செல்லஸா இருந்தீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டிய செட்டப் வந்து 4489ல இருந்து செல்லிங் வந்தா நீங்க அங்க ஏதாவது பேட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்க அங்க இருந்து ட்ரிகரிங் ட்ரை பண்ணி மார்க்கெட் டார்கெட் வந்து உங்களுக்கு 4455 வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணா உங்களுக்கு 4410 அதையும் மார்க்கெட் ஒன்ஸ் பிரேக் பண்ணா கீழே 4300 ரீச் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. இதுதான் இப்போத்தியோட மார்க்கெட் சுச்சுவேஷன்.
கரண்டான சுச்சுவேஷன். ஸோ வந்து பார்க்கலாம் இந்த வீக் வந்து பையர் சைடில் இருக்கா செல்லர் சைடில் இருக்கா அப்படின்றது. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் பிரகாரம் மார்க்கெட் வந்து இந்த பைக்கு போயிட்டு இங்கிருந்து தான் செல் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. நாங்க அதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் மார்க்கெட் மாறியும் வரலாம். ஸோ எஸ்எல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பைக்கான எஸ்எல் வந்து 4489, செல்லுக்கான எஸ்எல் 4506. ஸோ எஸ்எல் மட்டும் கான்ஃபிடென்ட்டா வந்து போட்டுக்கோங்க. எஸ்எல் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல் டைம் ஹைல இருக்கும். ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கும்போது ஃபர்தரா நீங்க கோல்டு ட்ரேட் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி வேணாலும் மார்க்கெட் திரும்பும். ஸோ வாரோட இஷ்யூவும் இருக்கு இல்லையா? வார சம்பந்தமான ட்ராப் நியூஸஸும் நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் இது எல்லாமே முடிஞ்சாலும் நமக்கு கோல்டுக்கான ஒரு செல்லிங் வந்து வர்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் ஃபர்தரா. பட் இந்த வீக் அதாவது பொங்கலுக்கு அப்புறமா வந்து ஒரு செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சப்போஸ் செல்லிங் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அதுக்கு முன்னாடி செல்லிங் வருது அப்படின்னா எங்களோட டெலகிராம் சேனல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ மறக்காம டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து செல்லிங் வந்தா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகணும்னா டெலகிராம் லிங்க்கையும் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் வீக். மேக் யுவர் ப்ராஃபிட். தேங்க்யூ.